ஹலோ மக்களே! இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்ப நல்லா வாஷ் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன்ல வச்சுருங்க. அதில தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம், மஞ்சள் தூள், தக்காளி, பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி குக்கர மூடி வச்சுருங்க. அண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. 5 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப வேக வச்ச பருப்ப நல்லா மசிச்சிடுங்க. அதில சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி, தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப ஸ்டவ்வ ஆன் பண்ணிடுங்க. முள்ளங்கி நல்லா குக் ஆன பிறகு அதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சாம்பார் பொடி அண்ட் பெருங்காயம் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை சாம்பாரில் ஆட் பண்ணி ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இப்போ சுவையான சாம்பார் ரெடி. முன்னாடியெல்லாம் நான் சாம்பார் செய்யும்போது அதில் நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணது கிடையாதுங்க. ஆனால் இப்போது கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அம்மா செய்கிற சாம்பார் பொடி ஆட் பண்ணி செய்கிற சாம்பார் அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.